வணக்கம். நான் தான் உங்க அதிர்ஷ்ட ஆண்டனி. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்டின்னா, பல இடங்கள்ல சொத்து தகராறுகள் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்பா, அம்மா சொத்துக்காக சண்டை போடுறதும், தாத்தா, பாட்டி சொத்துக்காக சண்டை போட்டு பல பிரச்சனைகள் ஏற்படுறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாவே நம்ம பூர்வீக சொத்து எவ்ளோ? நம்ம உண்மையாவே யாருடைய வாரிசு? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்மள இந்த உலகத்துல கொண்டு வந்தது யாரு? நம்மளுடைய அம்மா, அப்பா. அவங்கள இந்த உலகத்துல கொண்டு வந்தது யாரு? நம்ம தாத்தா, பாட்டி. இப்படி பூட்டன் பூட்டி இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம பரம்பரையோட அந்த முதல் மனிதர் எப்படி உருவானாரு? ஒரு பிரபஞ்ச சக்தியால உருவானாரு. பிரபஞ்ச சக்தி அப்படின்னா ஒரு கடவுளின் சக்தி. அப்போ அவர் யாரு? அந்த கடவுளுடைய நேரடி வாரிசு. அப்போ நம்ம அந்த பரம்பரையோட மூத்த மனிதரோட நேரடி வாரிசு அப்படிங்கிறப்போ, அவரு கடவுளின் வாரிசு அப்படின்னா, நம்மளும் கடவுளுடைய நேரடி வாரிசு. அப்படிதானா? அப்போ நீங்க இந்த கடவுளோட நேரடி வாரிசு அப்படின்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க முகபாவனை எப்படி இருக்கணும்? உங்க கண் எப்படி இருக்கணும்? உங்க மூக்கு எப்படி இருக்கணும்? உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? உங்க திறமைகள் என்னென்னவா இருக்கணும்? இப்படி உங்க அம்மா, அப்பா நெனச்ச மாரியா நீங்க பொறந்திருக்கீங்க? இல்ல இல்லையா? நீங்க இந்த பூமியில வர்றதுக்கு அவங்க ஒரு கருவியா தான் இருந்திருக்காங்க. ஆனா, நீங்க எவ்ளோ உயரமா இருக்கணும்? உங்க முகம் எப்படி இருக்கணும்? உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் வரணும்? இப்படி எல்லாமே முடிவு பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்புனது இந்த கடவுள் தான். இப்படி நம்மள படைச்ச இந்த கடவுள் எவ்ளோ சிறந்த ஒரு படைப்பாளியா இருப்பாரு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில படைக்கப்பட்ட ஏதாவது சும்மா வேஸ்ட்டா படைக்கப்பட்டிருக்கா? எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காகவும், ஒரு தேவைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இந்த பூமியிலேயே தலை சிறந்த ஒரு படைப்பான நம்ம மனுஷன படைச்ச இந்த கடவுள் எவ்ளோ ஒரு தலை சிறந்த படைப்பாளியா இருப்பாரு. அவருக்கு சும்மா வேற வேலை இல்லையா? சும்மா வேஸ்ட்டா ஏதாச்சும் படைக்கிறதுக்கு. அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மள படைச்சிருக்காரு. அப்போ நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பூமியில வந்திருக்கோம். நம்ம என்ன சாதனை செய்ய போறோம்? நம்மளுடைய ஆற்றல் என்ன? அப்படிங்கிறது நம்மள விட நம்மள படைச்ச இந்த கடவுளுக்கு தான் அதிகமா தெரியும். இப்போ உங்களுக்கு நீங்க யாரோட நேரடி வாரிசு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட நேரடி வாரிசு அப்படிங்கிறப்போ, இந்த பிரபஞ்சம் தான் உங்களுடைய பூர்வீக சொத்து. இந்த பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்கிற எல்லா வளங்களும் இப்போ உங்களுக்கு 10 பங்களா வேணுமா? இல்ல கார் வேணுமா? இல்ல இந்த நிறைய நிலங்கள் வேணுமா? உங்களுக்கு எவ்ளோ வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்படி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்து, உங்களுக்கான பயணத்த நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க சென்றடைவதற்கான எல்லா உதவிகளையும் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ஆனா, சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு போற பாதை எல்லாமே தெரிஞ்சா தான் நான் என் பயணத்தையே தொடங்குவேன் அப்படின்னு இருப்பாங்க. எடுத்துக்காட்டா, இப்ப இங்க கன்னியாகுமரியில இருந்து சென்னை போகணும் அப்படின்னா, எனக்கு திருநெல்வேலி போகுறதுக்கு தெரியணும். எனக்கு மதுரை போறதுக்கு தெரியணும். எனக்கு திருச்சி போறதுக்கு தெரியணும். அப்பதான் நான் என் கார்லயே ஏறி உட்காருவேன் அப்படின்னு உட்கார்ந்தா, கண்டிப்பா சென்னை போய் ரீச் ஆக முடியாது. அதுவே நீங்க கார்ல ஏறி உட்கார்ந்து நீங்க நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டா, அங்கிருந்து ஒரு டைரக்ஷன் போர்டு வச்சிருப்பாங்க. இப்படி திருநெல்வேலி போகணும். அங்க திருநெல்வேலி போயிட்டு அங்கிருந்து மதுரைக்கு போறதுக்கு ஒரு டைரக்ஷன் போர்டு வச்சிருப்பாங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு ஊரையும் சென்று அடைய அடைய, அடுத்தடுத்த ஊருக்கு போறதற்கான பாதைகள் எல்லாமே அங்க அமைச்சு தந்திருக்கும். அதே மாதிரி நீங்க உங்க பயணத்த நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நீங்க போறதற்கான எல்லா உதவிகளையுமே இந்த பிரபஞ்சம் செஞ்சு, உங்கள சென்றடைவதற்கான வழிகள வந்து இந்த பிரபஞ்சம் அமைச்சு குடுக்கும். யார் யாரோ அவங்க சொத்த பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறப்போ, நீங்க மட்டும் ஏன் அமைதியா ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கணும்? இந்த பிரபஞ்சம் எல்லாரோட பூர்வீக சொத்து. இங்க யாருக்கு யாரு பெரியவங்களும் கிடையாது. யாருக்கு யாரு சின்னவங்களும் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அத இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டு வாங்குற எல்லா முழு உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. அதனால தைரியமா இருங்க. தலை நிமிர்ந்து நில்லுங்க. நல்ல புன்னகை புரிங்க. ஆடுங்க, பாடுங்க. ஆனா முக்கியமா கனவு காணுங்க. அதிலும் புதுமையான கனவா காணுங்க. அப்படி நீங்க கனவு காண்றப்போ, அத செஞ்சு முடிக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் இந்த பிரபஞ்சம் செய்யும். இன்னொரு சிறப்பான தலைப்புல நம்ம சந்திக்கலாம். நன்றி.